நாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோமா? கூடுதலா கழிச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி இப்ப நீங்க முதல்ல பாத்துருந்தீங்க பாடல்கள் 2 பாடல்களை படிச்சிருந்தாங்க. அதுவும் முக்கியமா அந்த பாடல்கள் அவங்களாலேயே எழுதப்பட்டது, அவங்களாலேயே இசையமைக்கப்பட்டு தங்களுடைய சொந்த தயாரிப்பாக அந்த பாடல்களை அவங்க பாடியிருந்தாங்க. அடுத்ததாக நாங்க பார்க்க போகின்ற நிகழ்ச்சியும் சொந்த தயாரிப்பாகத்தான் இருக்கின்றது. நிருளா இசைக்குழுவினர் நிரோஷும் பாக்கியும் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போயினா அவருக்கு கிளாப் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவு காணியல. ஓகே நிரோஷ் பாக்கி சரி மழை துளி போலே என் மேல் விழுந்தாய், ஒரு கண பொழுதில் என்னில் நுழைந்தாய். சொட்டு சொட்டு நான் நனைந்தேன், விட்டு விட்டு அவள் எங்கு சென்றாள். கண்ணில் பட்ட தேவதையே மழை துளியே நீ அறிவாய். மழை துளி போலே என் மேல் விழுந்தாய், ஒரு கண பொழுதில் நெஞ்சினில் நுழைந்தாய். மழையே உன்னை அவள் அழைத்தாளா, இல்லை நீதான் வரவழைத்தாயா? விண்ணில் இருந்து இறங்கி வந்தாளா, என்னை தேடி வந்தாளா? பூ போல் வாசம் வீசி சென்றாள், தென்றல் போலே என்னை கடந்தாள். இதயம் அதை திருடி கொண்டாள், இன்ப சுகம் என கொடுத்தாள். மோகமதை அறிந்தேன், முகவரி அறியேன். அறிந்தால் சொல்லு, எனக்காக தேடு. மோகமதை அறிந்தேன், முகவரி அறியேன். அறிந்தால் சொல்லு, எனக்காக தேடு. மழை துளி போலே என் மேல் விழுந்தாய், ஒரு கண பொழுதில் நெஞ்சினில் நுழைந்தாய். சொட்டு சொட்டு நான் நனைந்தேன், விட்டு விட்டு அவள் எங்கு சென்றாள். கண்ணில் பட்ட தேவதையே மழை துளியே நீ அறிவாய். மழை துளி போலே என் மேல் விழுந்தாய், ஒரு கண பொழுதில் நெஞ்சினில் நுழைந்தாய். Yeah. Check. Niwula music. Pahi. Yeah. காதல் கொண்டே படபட என்ற இதயம் துடிக்குதே. சொல்ல வந்தேன், திகு திகு என்ற மனசு தவிக்குதே. இந்த உலகில் இதான் என்றும் என் அழகிய தேவரே. உயிரும் நீயே, தினம் தினம் உந்தன் நினைவில் தவிக்கிறேன். முதல் காதல் பனி துளி காதல், என்னை சிறை பிடித்த
ஓடினால் கனவில் நீயடி முழுவதும் அந்த நீதமே என்னை ஏற்பாயா இல்லை வெறுப்பாயா என்னை நீ ஏற்றா அது சுகம்தானே கண்களில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்களால் கைது செய்த அழகியே நீ கண்ணால் போட்ட விலங்கை திறக்கவே முடியவில்லை என்னை விடுதலை செய் உயிரின் சகியே கண்களில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்களால் கைது செய்த அழகியே நீ கண்ணால் போட்ட விலங்கை திறக்கவே முடியவில்லை என்னை விடுதலை செய் உயிரின் சகியே என்னை தினமும் கொள்கிறாய் எதனால் என்னை கொன்று வெல்கிறாய் உன்னை மறக்க சொல்கிறாய் எதனால் என்னை விட்டு செல்கிறாய் ஏன் என்னை தினமும் கொள்கிறாய் எதனால் என்னை கொன்று வெல்கிறாய் ஏன் உன்னை மறக்க சொல்கிறாய் எதனால் என்னை விட்டு செல்கிறாய் கண்களில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்களால் கைது செய்த அழகியே நீ கண்ணால் போட்ட விலங்கை திறக்கவே முடியவில்லை என்னை விடுதலை செய் உயிரின் சகியே கண்களில் 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 வலி இருந்தால் கண்களில் 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 வலி இருந்தால் இதய பூட்டை உடைத்தது நீதானா இந்த மாற்றத்தின் காரணம் நீதானா என் மூச்சின் முகவரி நீதானா உயிர் காதலை மறுத்தது நீதானா இதய பூட்டை உடைத்தது நீதானா இந்த மாற்றத்தின் காரணம் நீதானா என் மூச்சின் முகவரி நீதானா உயிர் காதலை மறுத்தது நீதானா மறந்ததும் அகம்பட்டி கட்டி எல்லை தாண்டி பறந்ததும் இதழோரம் சிரிப்பு பிறந்ததும் கடலோரம் மிதந்து சென்றதும் என்ன நானே இயக்க மறந்ததும் அகம்பட்டி கட்டி எல்லை தாண்டி பறந்ததும் இதழோரம் சிரிப்பு பிறந்ததும் கடலோரம் மிதந்து சென்றது முன்னாலே 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 கண்களில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்களால் கைது செய்த அழகியே நீ கண்ணால் போட்ட விலங்கை திறக்கவே முடியவில்லை என்னை விடுதலை செய் உயிரின் சகியே கண்களில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை கண்களால் கைது செய்த அழகியே நீ கண்ணால் போட்ட விலங்கை திறக்கவே முடியவில்லை என்னை விடுதலை செய் உயிரின் சகியே
நிருளா மியூசிக் குரூப். அந்த குடைய போய்க்க விட்டுட்டு போங்க. வணக்கம். நான் பாவிக்கிறேன். வாங்க இங்க வாங்க, 2 பேரும் வாங்க. சொல்லுங்க உங்களோட மியூசிக் குரூப்பை பற்றி. நீங்க 2 பேரும் தானா? இவ 2 பேரும் இந்த குடையும். யா என் பேர் பகீரன். நான் தான் நிருளா மியூசிக் வாங்க. பாடகர். இவர்கிட்ட பேர் வந்து கே நிரோஷ். இவர் தான் எங்களோட நிருளா மியூசிக் தயாரிப்பாளர், ப்ரொடியூசர். எவ்வளவு அந்த காலமா தயாரிப்பாளர்னா அந்த தாடி வைக்கிற நார்மல் போனே. அது வேற கதை. சொல்லுங்க, எவ்வளவு காலமா நீங்க உங்களுடைய பாடல் தொகுப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கீங்க? நான் மியூசிக் வந்து ஒரு 10 வருஷமா செய்கிறேன். தமிழாக்களுக்கு சொல்லி ஒரு 4-5 வருஷம். அது என்ன தமிழாக்களுக்கு? எனக்கு தொடக்கத்தில் வந்து இப்படி ஸ்விஸ் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஹிப்ஹாப் ரேப் அப்படி அதில் செஞ்சேன். அது ஸ்விஸ் மொழியில நீங்க ஸ்விஸ் மொழியில் செஞ்சேன் நான். அண்ட் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி பாப் மியூசிக். யூரோப்பில் தமிழ் மியூசிக் ஃபேமஸ்ன்றதுல ஒரு மியூசிக் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், பிடிச்சிருந்தது. கேட்குற சனத்துக்கும் பிடிச்சிருந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நிச்சயமா பிடிக்காமலா இவ்வளவு சத்தம் போட்டு கை தட்டினாங்க? ஸோ அதால் இந்த பகுதியிலேயே நான் இப்படி தமிழ்லேயே அப்படியே பாடல் வரிகள் எல்லாம் யார் எழுதினது? பாடல் இப்போ கடைசி பாடல் வந்து கண்களில் வழி இருந்தாண்டி இவர் ஃபுல்லாக எழுதினவர். எனக்கு என்னென்னு சொன்னால் இப்போ பாடுறாக்களே எனக்கு விருப்பம், அவையில் எழுதி பாடணும்ன்ற விருப்பம். என்னென்னு சொன்னால் அவைண்ட ஃபீலிங்ஸில் நல்லா பாடிக்கணும். அவை எழுதின டெக்ஸ்ட்ல விருப்பப்பட்டு பாடிக்கணும். அதுக்காக அதை நான் வந்து வர வைக்கிறேன். அப்ப இந்த கண்ணில் கணக்க வலி இருக்கு போல இருக்கு. அது வந்து அந்த முதல் வரி வந்து நானா இயற்றே இல்லை, அது வந்து கவிப்பேரரசு வைரமுத்துட்ட இருந்து சுட்டேன் நான். அதாவது இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் ஒர்க்க சொல்லிட்டு போகலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னண்டா இப்போ ஒரு தில் சேண்டு மணிரத்னம் ஒரு படம் எடுத்தாருல்ல, உயிரே தானே? அதே தான். அதில் வைரமுத்து தமிழ் வேர்ஷனில் கண்ணில் வலி இருந்தால் கனவுகள் வருவதில்லை, அதை அப்படியே காப்பி பண்ணி. அது உண்மைதானே? கண் அப்படி நோய்க்கு அவனுக்கு அது கனவு வருமா? அந்த வரியில இருந்து எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது. நானே நீ தொடர்ந்து எழுதலாம்டா தான் அப்படி ஓரளவு எழுதியிருக்கிறேன். சில இவர் எழுதியிருக்கிறார். அடுத்தது இன்னொரு பாடரும் லிரிக்ஸ் எழுதுறவரும் இருக்கிறார், NPS சுபாஷ்ன்னு சொல்லி. அவரால் இன்றைக்கு வர முடியாமல் போச்சு. நிருளா மியூசிக்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. நான் வந்து டேலண்ட்ஸில் ஊக்கப்படுத்தி அவையில் பாட வச்சு அதில் எனக்கு ஒரு சேலஞ்ச். அதுக்காக தான் நான் நிருளா மியூசிக் செஞ்சு தொடங்கிட்டேன். நிச்சயமா நீங்க தொடர்ந்தும் உங்களுடைய கனவுகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் பெரிய கம்பெனியாக வாழ்த்துறோம். கம்பெனியாகி எங்களையும் அந்த நேரம் கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க. சிறப்பு விழாக்கு உங்களை கண்டிப்பாக கூப்பிடுறேன். நீங்க தான் எங்களோட ஹோஸ்டர்ஸ். இப்போ ஏர் ஹோஸ்டஸா? நல்லது, நன்றி நன்றி நன்றி. பாய். நிருளா இசைக்குழுவினரது பாடல்களை நாங்கள் பார்த்து ரசிச்சிருந்தோம்.